ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2013 வெளியான மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 அப்படின்ற ஒரு கொரியன் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்துட்டு கண்ணீர் சிந்தாதவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்றத கவுண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் நம்ம மனசை உடைக்குங்க. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 2-3 நாளைக்கு இந்த படத்துடைய தாக்கம் நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா 2011 வெளிவந்த தெய்வ திருமகள் அப்படின்ற படத்துல நம்ம சியான் விக்ரமோடைய கதாபாத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மனநிலை கொண்ட ஒரு அப்பாங்க சிங்கிள் பேரண்டா இருந்து அவருடைய பெண் குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. மக்கள் நெருக்கமா வாழக்கூடிய ஒரு இடத்துல குட்டியா ஒரு வீடு, பார்க்கிங் லாட்ல வேலை, ஒரு 6500 ரூபாய் சம்பளம், கொடுக்க கொடுக்க குறையாத செல்ல மகளுடைய பாசம் அப்படின்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்க. அந்த மனுஷனை ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. இன்னைக்கு அப்பாக்கு சேலரி டே, நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு அப்பாவோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணோட நிலைமை என்ன? தானே ஒரு பெண் குழந்தையோட அப்பாவா இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு இந்த ஒரு எண்ணம் வருமா? என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பர், கர்ச்சீஃப் இதெல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துரும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் ஒரு லாயருங்க. சிறைச்சாலையோட ஜெயிலரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஜெயிலரும் ஏதோ சில கேஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டேபிள் மேல வைக்கிறாருங்க. ஹீரோன் அந்த டாக்குமெண்ட்ஸை பாக்குறாங்க. இந்த ஜெயிலர் சொல்றாரு, கண்டிப்பா இந்த வழக்கு உனக்கு ரொம்ப டஃபா இருக்க போகுது அப்படின்ட்டு. இதை வச்சு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு சென்சிட்டிவான வழக்கா இருக்கும் போல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த வழக்குல நியாயமான தீர்ப்பை வாங்காம விடமாட்டேன்ற உறுதியோட தான் வந்திருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுதுங்க. ஜெயிலர் கேட்கிறாரு, நீ எல்லாரையும் போய் மீட் பண்ண போறியா அப்படின்ட்டு. ஆமா அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் ஹாய் சன்னு சொல்லிரு, கண்டிப்பா என்ன வந்து பார்க்க சொல்லு, ஆனா அவங்க மறுபடியும் இந்த இடத்துக்கு வரதுக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெயிலர் சொல்றாருங்க. இந்த வழக்குல உதவி செஞ்சதுக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அது பனி பொழியக்கூடிய சீசனுங்க. பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜெயிலோட கேட்டு கிட்ட ஒரு எல்லோ கலர் பலூன் ஒன்று பறக்குதுங்க. அந்த எல்லோ கலர் பலூனை அப்படியே ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பலூன் ஜெயில் காம்பவுண்டை விட்டு மேலே போகுது. ஆனா அந்த பலூன்ல இருந்த கயிறு அந்த காம்பவுண்டோட கம்பியில சிக்கி அந்த பலூன் அங்கேயே நின்றுது. அதை ரொம்ப எமோஷனலா ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்த மீட் பண்றதுக்காக போறாங்க. அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க டோர் ஓபன் பண்ணிட்டு ஒரு பொண்ணு கேங்கோட வரா. அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, உன் பேர் தான் போங்சியோனா அப்படின்ட்டு. என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? நீ யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ல, உன்னை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹீரோயின் ஸ்மைல் பண்றாங்க. உடனே அந்த பொண்ணோட அப்பா, என்ன வேணும், எதுக்காக வந்த, வேலை செய்யும் போது தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு திட்டுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சர்ச்சில் பாஸ்டரா இருக்கிறவரு இவங்க 2 பேர்த்த பார்த்துட்டு, இவனுங்க எதுக்காக இங்க வந்திருக்கானுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோயின் டோர் கிட்ட வந்து நிக்கிறாங்க. ஹீரோனை பார்த்ததும் இந்த பாஸ்டர் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுறாருங்க. அந்த சர்ச்சில் இன்னும் 3 பேர் இருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக மொத்தம் 5 பேரும் நம்ம ஹீரோனும் சேர்ந்து அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் எடுத்து வாதாட போற அந்த கேஸை இந்த 5 பேரும் கோர்ட் ரூம்ல இருந்து பார்க்க போறாங்க. இவங்க 5 பேருக்கும் நம்ம ஹீரோனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. ஆக்சுவலா இந்த வழக்கு இப்ப வந்த வழக்கு கிடையாது. இந்த வழக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்ச வழக்கு. அந்த வழக்கை நம்ம ஹீரோயின் ரீஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராசிக்யூட்டர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கமிஷனரோட பொண்ணை லீ அப்படின்றவர் கிட்னாப் பண்றாரு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கல்ல வச்சு அந்த பொண்ணோட தலையை அடிச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி கொண்டிருக்கிறாரு. போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் எப்படி இதை பண்ணாரு அப்படின்றதையும் மீடியா முன்னாடி சொல்லி இருந்திருக்கிறாரு. ஒரு பொம்மையை வச்சு அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்றதையும் போலீஸ்காரங்க செஞ்சு காட்ட வச்சிருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மூலமா எவிடன்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இந்த வழக்கை இப்ப ரீஓபன் பண்ணி விசாரிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, ஆப்வியஸ்லி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எவிடன்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா வழக்கு விசாரணை நடந்தது இல்லையா, அங்க தப்பு நடந்திருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு நிரபராதி. உடனே இந்த ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு, இவங்க கோர்ட்டை அவமதிக்கிறாங்க. சோ கோர்ட் தான் தப்பு பண்ணுச்சுன்னு இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அன்னைக்கு இந்த வழக்கை எடுத்து வாதாடுனது இந்த லாயர் கிடையாது. இந்த லாயர் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ராடுலன்ட் டேட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப வந்து வாதாடிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு இவருக்கு ஒன்னும் தெரியாது. அன்னைக்கு போலீஸ்காரங்க ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷனும் பண்ண கிடையாது, லாயரும் ஒழுங்கா வாதாட கிடையாது. ஒரு நிரபராதியை ஃபோர்ஸ்ஃபுல்லா குற்றவாளி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த லாயர் சிரிக்கிறாருங்க. இப்ப அந்த லாயர் சொல்றாரு, சரிமா நீ சொல்ற மாதிரி நான் இந்த டேட்டாஸ் வச்சு தான் இப்ப வாதாடிக்கிட்டு இருக்கிறேன். நீ மட்டும் என்னவா அன்னைக்கு இந்த கேஸ்ல இருந்தியா என்ன? நீயும் அதே டேட்டாஸ் வச்சு தானே வாதாடிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவ்வளவுதான் யுவர் ஆனர், இந்த கேஸ் முடிச்சு விடுங்க யுவர் ஆனர் அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு. பட்டுன்னு ஹீரோயின் சொல்றாங்க, நான் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்ட்டு. என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. ஜட்ஜே கேட்கிறாரு, என்னமா சொல்ற அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி ஒன்லைனர்ல சொன்ன மாதிரி லீ அப்படின்றவரு தெய்வ திருமகள் படத்துல நம்ம சியான் விக்ரம் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தோடைய மனநிலை கொண்ட ஒரு நபர் தாங்க லீ. அவருக்கு இந்த வெளி உலகமே தெரியாதுங்க. அவரை பொறுத்த வரைக்கும்
அவர் பொண்ணு தான் உலகம். சிங்கிள் பேரண்டா இருந்து அவருடைய பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அந்த கடைக்கு முன்னாடி ஒரு டிவி வச்சிருக்காங்க. அந்த டிவில செயிலர் மூன் பேக் அப்படின்ற ஒரு எல்லோ கலர் பேக்கை ப்ரோமோட் பண்ற மாதிரியான ஒரு கார்ட்டூன் வீடியோ போயிட்டு இருக்குங்க. அந்த வீடியோல வர பாட்டுக்கு அப்பாவும் மகளும் கடைக்கு வெளியில நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோடைய பேரு யசுங்காங்க. யசுங்காக்கு அந்த செயிலர் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேக்கை வாங்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஆசை இருக்கு, ஆனா அவ அடம் பிடிக்கிறது இல்ல. அப்போ நம்ம லீ சொல்றாரு, நாளைக்கு எனக்கு சம்பளம் வந்துரும், நாளைக்கு உனக்கு இந்த பேக்கை வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அப்பாக்கு நாளைக்கு 6500 ரூபாய் சம்பளம் வரும், அப்ப நாளைக்கு நம்ம பணக்காரங்களா இருப்போம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கடைக்கு கமிஷனர் அவரோட ஃபேமிலியோட வந்திருக்கிறாருங்க. கமிஷனர் அவருடைய பொண்ணுக்கு அந்த செயிலர் மூன் பேக்கை வாங்கி தராரு. இவங்களுடைய துரதிர்ஷ்டமோ என்னமோ அந்த கடையில கடைசியா அந்த ஒரே ஒரு பேக் மட்டும் தான் இருந்திருக்கு. ரொம்ப நாளா தான் பொண்ணு இந்த பேக்கை வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காளே, இப்போ நம்ம கிட்ட காசு இல்ல, ஆனா நாளைக்கு சம்பளம் வந்துரும், நாளைக்கு கண்டிப்பா இந்த பேக்கை நம்மளால வாங்கிட முடியும், அதுக்குள்ள இந்த பேக் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற வேதனையோட பட்டுன்னு கடைக்குள்ள போயிட்டு கமிஷனருடைய பொண்ணு போட்டிருக்க அந்த பேக்கை தொட்டு தொட்டு இந்த பேக் எனக்கு வேணும், இந்த பேக்கை என் பொண்ணுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா அந்த கடைக்காரங்களுக்கும் சரி கமிஷனருக்கும் சரி இவர் பேசுறதே புரியல. இவன் வம்பு பண்றதுக்காக வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் பலார்னு ஒரு அற விட்டு கடைக்குள்ள வச்சு நம்ம லீ அடிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. என்னோட அப்பாவை அடிக்காதீங்க அப்படின்னு யசுங்கா கெஞ்சரா அழுவுறா. அதுக்கப்புறம் இவங்களை அந்த கடையை விட்டு துரத்தி விட்டுறாங்க. மக்கள் நெருக்கமா வாழக்கூடிய இடத்துல ஒரு அழகான குட்டி வீடுங்க. அந்த குட்டி வீட்டுக்குள்ள தான் இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்ததை நினைச்சு இவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க. தான் பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒண்ணு கவலைப்படாதமா, நாளைக்கு அப்பாக்கு சம்பளம் வந்துரும், நான் அந்த செயிலர் மூன் பேக்கை வாங்கி தரேன் சரியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, சிட்டில அந்த கடையில மட்டும்தான்ப்பா அந்த பேக் இருக்கு, கடைசியா இருந்த அந்த ஒரு பேக்கையும் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா, அப்படிங்கும் போது நீ அதை பத்தி எல்லாம் வருத்தப்படாதமா, நீ ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்குள்ள அந்த செயிலர் மூன் பேக் எங்க இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு நான் உனக்காக வாங்கி கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்ல பொண்ணு சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் விளையாட்டு பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம லீ எழுந்திருச்சு டியூட்டிக்கு ரெடி ஆகுறாரு. பொண்ணுக்கு லீவ் போல, அதனால லீ பாத்தீங்கன்னா ஒழுங்கா சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் ஒழுங்கா சாப்பிட்றேன், நீயும் இந்த டேப் வாட்டர்லாம் குடிக்காதப்பா, நான் உனக்காக வாட்டர் பாட்டில தண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. யசுங்கா 1 2 3 அப்படின்னு சொன்ன உடனே பட்டுன்னு அவரும் திரும்பிடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபன்னியா ஒரு டான்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு கிளம்பிடுறாருங்க. நம்ம லீ வந்து ஒரு மாலோடைய பார்க்கிங் லாட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போலங்க. இன்னைக்கு சம்பளத்தை கையில கொடுத்துட்டாங்க. அந்த சம்பளத்தை வாங்கி எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கமிஷனருடைய பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. லீ கிட்ட சைகை காமிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்க உங்க பொண்ணுக்கு செயிலர் மூன் பேக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, அந்த பேக் எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும், என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இவரும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காருங்க. இவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த பேக் மேல தான் இருக்குது. செயிலர் மூன் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் பார்த்துட்டு அந்த பேக் கிடைக்க போகுதுன்ற குஷியில அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்குள்ள அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல இந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்குறா. அவ தலையில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. லீ அந்த பொண்ணோட பேண்ட் எல்லாம் லூஸ் பண்ணி விட்டு வாயோட வாய் வச்சு ஊதிக்கிட்டு இருக்காருங்க. அந்த வழியா வந்த ஒரு ஆண்டி இதை பார்த்து ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப லீ சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஆண்டியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பொண்ணை அந்த ஆளு ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் கன்வே ஆயிருக்கு. உடனடியா அந்த ஆண்டி போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாருங்க. டியூட்டி முடிச்சுட்டு அப்பா வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. என்னைக்குமே அப்பா லேட்டா வர மாட்டாரு, ஆனா இன்னைக்கு என்னடானா ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவோட என்ட்ரன்ஸ்லயே இந்த பொண்ணு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா லீய போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. வெளியில ஒரே பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்குது. இவர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கட்டும் கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. லீ சொல்றாரு, நான் வீட்டுக்கு போகணும், என்னோட பொண்ணு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா, அதனால நான் போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு எழுந்திருக்கிறாருங்க. போலீஸ்காரங்க போட்டு இவரை பொலன்னு பொழக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து மீடியாக்காரங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நம்ம லீ போலீஸ்காரங்களோட கஸ்டடியில தாங்க இருக்கிறாரு. ராத்திரி ஃபுல்லா லீயோட பொண்ணு தனியா தான் தூங்கி இருக்கா. அடுத்த நாள் ஆகியுமே அப்பா வரல. சரி அப்பா வேலை பார்க்கக்கூடிய இடம் தான் நமக்கு தெரியுமே, அங்கேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ குட்டியா ஒரு பேக் எடுத்துட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கிரைம் நடந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமா இருந்துட்டு இருக்கு. மீடியாக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கமிஷனரோட சின்ன பொண்ணை பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணி இருக்கிறான். அவனை இந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க கூட்டிட்டு வர போறாங்க. அவன் என்ன பண்ணுனா அப்படின்றத ஒரு பொம்மையை வச்சு மக்கள் முன்னிலையில செஞ்சு காட்ட போறான் அப்படின்ற மாதிரி மீடியாக்கள் குவிஞ்ச வண்ணம் இருந்துகிட்டு இருக்காங்க. லைட்டா மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அந்த கூட்டத்துக்குள்ளதான் யசுங்காவும் சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம லீய கிரைம் சீனுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது லீ வந்து மாஸ்க் போட்டிருக்காரு. அதனால அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய யசுங்காக்கு அது லீ அப்படின்றது தெரியல. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் அவ பாத்துக்கிட்டு இருப்பா. லீ கிட்ட போலீஸ்காரங்க ஃபோர்ஸ் பண்றாங்க, நீ என்ன பண்ணுன அப்படின்றத இந்த பொம்மையை வச்சு செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்ல, லீ என்ன பண்ணினாரு அப்படின்றத செஞ்சு காட்டுறாருங்க. அதை பார்த்ததும் அங்க நின்றுட்டு இருந்த கமிஷனருக்கு வந்தது பாருங்க கோவம். ஏன்டா சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு போட்டு அடிக்கிறாரு. அவர் அடிக்கும் போது லீயோட மாஸ்க் கலண்டு விழுந்துருதுங்க. லீயோடைய முகத்தை யசுங்கா பாத்தர்றா. அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே அந்த கூட்டத்துக்குள்ள ஓடி வராங்க. ஃபைனலி
சொல்லி நம்ம லீயும் பாத்தீங்கன்னா அவருடைய பொண்ணை பாத்துறாரு. இவரும் பொண்ணை நோக்கி ஓடி வராரு. இவர் தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு போலீஸ்காரங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணை பார்த்ததும் பொண்ணை ஒருத்தங்க தூக்கிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட போக விட மாட்டேன்றாங்க. அவ அப்பா அப்பான்ட்டு பயங்கரமா அழுகுறாங்க. யசுங்கா நீ முதல்ல வீட்டுக்கு போ, அப்பா சீக்கிரமா வந்துடுற, மழை பெய்யுது இல்லையா, உனக்கு கோல்டு வந்துடும், நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவரை காருக்குள்ள அடைச்சு அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஜெயிலரை பார்த்தோம் இல்லையா, அந்த ஜெயிலரோடைய ஜெயிலுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம லீய கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் சொல்றாரு இன்னைக்கு புது கைதிங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்னா இந்த லீ தான். கமிஷனருடைய பொண்ணை சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம வன்புணர்வு பண்ணி கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த ஜெயிலருக்கு லீய பார்த்த உடனே கோவம் வருதுங்க. இருந்தாலும் ஜெயிலுக்குள்ள போகக்கூடிய கைதிங்களுக்கு சின்னதா ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. இந்த ஜெயில் எப்படி இருக்கும், ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதையெல்லாம் இந்த ஜெயிலர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய லேண்ட்லைன் போனை நம்ம லீ பாத்துறாருங்க. உடனடியா அந்த லேண்ட்லைன் போனை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. என் பொண்ணுக்கு நான் போன் பண்ணணும், என் யசுங்கா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் இவரை பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ரகளை ஆகுது. உடனே இந்த ஜெயிலர் பாத்தீங்கன்னா விடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த ஜெயிலர் வந்து அந்த லேண்ட்லைன் போனை எடுத்து அப்படியே லீயோட கையில கொடுக்க வராரு. லீ வாங்க வராரு. அதுக்கப்புறம் அந்த போனாலேயே போட்டு அடி அடி நடிக்கிறாருங்க. வேற எந்த கேஸ்னாலும் சைலண்டா விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி வழக்குல எல்லாம் பாக்குற எல்லாருக்குமே கோவம் வரும் கரெக்டா. அதுக்கப்புறம் யூனிஃபார்மை கொடுத்து ஒரு செல்லுல இவரை போய் அடைக்கிறாங்க. அந்த செல்லுக்குள்ள ஆல்ரெடி ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அட அவங்க வேற யாரும் இல்லைங்க, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோன ஒரு 5 பேர்த்த மீட் பண்ண போனாங்களே அந்த 5 பேர் தான். அந்த 5 பேரும் வேற வேற குற்றங்களை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவங்க. அவங்க பண்ண குற்றங்கள் எல்லாமே திருட்டு, வழிப்பறி, அடிதடி பஞ்சாயத்து, போதைப் பொருள் கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான குற்றங்களை பண்ணிட்டு உள்ள இருக்கிறவங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சர்ச் பாஸ்டரா ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவரு தான் பாத்தீங்கன்னா இந்த 4 பேர்த்துக்கும் பாஸ். நான் அவரை பாஸ்னே சொல்றேன். லீயோட பர்சனல் டீடைல்ஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லீ ரொம்பவே வெகுலியா பேசிக்கிட்டு இருக்காருங்க. என் பேரு லீ, நான் இந்த வருஷத்துல இந்த டேட்ல இந்த டைம்ல நான் வந்து பிறந்தேன். நான் பிறக்கும் போதே என்னோட தலை ரொம்ப பெருசா இருந்துதான், அதனால பிரசவத்துல பெரிய காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டு அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் லாட்ல வேலை பார்க்கறதாகவும் 6500 ரூபாய் எனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை பார்க்கிங் லாட்ல நிறுத்தப்பட்டிருந்த காரை திருடிட்டானோ இல்ல காருக்குள்ள இருந்த எக்ஸ்பென்சிவான பொருள் ஏதாவது திருடிட்டானோ அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. சரி அவனுக்கான இடத்த சொல்லிட்டு அவன் கையில இருக்கக்கூடிய கேஸ் புத்தகத்தை வாங்கு அப்படின்னு இந்த பாஸ் சொல்றாருங்க. அந்த கேஸ் புத்தகம் நம்ம பாஸோட கைக்கு வருது. பாஸ் என்னைக்குடா படிச்சிருக்கேன், நீயே படிச்சு சொல்லு அப்படின்றாருங்க. ஆக்சுவலா பாஸுக்கு படிக்க தெரியாது. அவர் எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சாருன்னா அந்த கேஸ் புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும். அந்த செல்லில் இருக்கிற இன்னொருத்தர் அதை வாங்கி படிக்கிறாருங்க. அப்பதான் தெரிய வருது ஒரு சின்ன பொண்ணை இவர் ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கிறாரு. அந்த கேஸுக்காக தான் இவர் ஜெயிலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த பாஸுக்கு வந்தது பாருங்க கோவம், போட்டு பொல உலன்னு புழக்கிறாரு. இந்த செல்லில் இருக்கக்கூடிய மற்ற கைதிகளும் நம்ம லீய போட்டு பொல உலன்னு புழக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காமா வராங்க. மறுபடியும் அந்த கேஸ் புக்கை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறாங்க. லீய போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம லீயோட பொண்ணு யசுங்கா இருக்கா இல்லையா, இவளை பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் கூட்டு வந்திருக்காங்க. நீ இங்கேயே ஸ்டே பண்ணி இந்த மாணவர்கள் கூட சேர்ந்து படிச்சுக்கலாம், எல்லாருக்கும் ஹலோ சொல்லு அப்படின்னு சொல்ல இவர் ரொம்ப சோகமா ஹலோ சொல்றா. ஏன்னா இவ அவங்க அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றா. அதே சமயம் தன்னோட அப்பா வீட்டுக்கு வந்தாருன்னா தான் எங்க போயிருக்கேன் அப்படின்ற விஷயம் அப்பாக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் பென்சில்ல அப்பா என்ன ஆர்ஃபனேஜ் கூட்டு போயிருக்காங்க, இதுதான் அந்த ஆர்ஃபனேஜோட கான்டாக்ட் நம்பர், கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டோர்ல ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள அவரோட செல்லுல இருக்கிற கைதிங்க யாருமே இவரை சேர்த்துக்கவே இல்ல. கிரவுண்ட் மாதிரியான ஒரு இடங்க. அந்த இடத்துல இவர் பாட்டுக்கு தன்னந்தனியா உட்காந்து யசுங்கா அப்படின்ற பேரை எழுதி எழுதி மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய ஜெயில் கைதிங்களை அதே ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் ஃபேக்டரியில வேலை பார்க்க விடுவாங்க. கைதிங்களால மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபுட்பாலுங்க அது. இந்த பாஸ் பாத்தீங்கன்னா அவரோட செல்லுல இருக்கிற சக கைதிங்களுக்கு சிக்னலை கொடுக்கறாரு. அப்போ இவங்களுக்கு பிரேக் விடுவாங்க இல்லையா, அப்போ ஒரே ஒரு ஃபுட்பாலை மட்டும் இவங்க எடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க. கார்ட்ஸ் கிட்ட எங்களோட பிரேக் டைம்ல இந்த ஃபுட்பாலை வச்சு விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பாலை காம்பவுண்டுக்கு வெளியில அடிச்சு விட்டுறாங்க. இந்த கைதிங்க உள்ள நின்னுட்டு கத்துறாங்க, காம்பவுண்டுக்கு வெளியில யாராவது இருந்தீங்கன்னா அந்த ஃபுட்பாலை தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஃபுட்பால் உள்ள வந்து விழுகுதுங்க. அப்பதாங்க நமக்கு தெரிய வருது இவங்க அடிச்சு விட்டது ப்ளூ கலர் ஃபுட்பால், ஆனா உள்ள வந்து விழுந்தது பிளாக் கலர் ஃபுட்பால். அப்ப இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுங்க. யாருக்கும் தெரியாம அந்த ஃபுட்பாலை ஓட்ட போட்டு பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வெளியிருந்து உள்ள வந்திருக்கு. ஜெயிலுக்குள்ள வரவே முடியாத ஆல்கஹால், சிகரெட்டு, போதை பாக்கு அப்படின்னு இது மாதிரி ஏதாவது தான் வாங்கியிருப்பானுங்க போல அப்படின்னு பார்த்தா தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். வாஸ்லின், கம்மு, துணி, பல்படி, கொசு மருந்து அப்படின்ட்டு இந்த மாதிரியான பொருட்களை இம்போர்ட் பண்றதுக்கு தான் இவ்வளவு தீவிரமா வேலை பார்த்திருக்கானுங்க. இந்த செல்லுல இருக்கக்கூடிய நம்ம லீ மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா, ஆப்போசிட்ல ஒரு கேங் ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்குது. அந்த கேங்கை சார்ந்தவன் அவன் கையில இருக்கக்கூடிய கத்தியை ஷார்ப் ஆக்கிட்டு இருக்கான். இதை லீ பாக்குறாரு. சைலண்டா இருக்கணும் என்ன அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. இவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. லீயோட செல்லுல இருக்கிறாரு இல்லையா பாஸ், அவருக்கும் அந்த கேங்குக்கும் ஆகாதுங்க.
நம்ம பாஸை போட்டு தள்ளுறதுக்கு தான் அவனுங்க கத்தியை ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. பாஸ் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. பாஸை குத்தலான்ட்டு போகும்போது டக்குன்னு லீ இடையில பூந்து தள்ளி விட்டுறாரு. லீயோட வயிற்றுல கத்தி குத்து விழுந்துருதுங்க. அதுக்கப்புறம் இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேங்கை போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு பார்த்து தப்பு அவங்க மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள விட்டுறாங்க. அதே சமயம் நம்ம லீக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த பாஸுக்கு நம்ம லீ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருதுங்க. ஏன்டா உன்னை செல்லுல வச்சு அந்த பொழந்தோம் பிரிச்சு எடுத்துட்டோம், அப்படி இருந்தும் உன்னோட உயிரை கொடுத்து என்னோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறியே, நீ உண்மையிலேயே அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது லீ அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாரு. ஸோ அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு லீ மேல ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சு தான் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு. என் உசுரை காப்பாத்தின உனக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் இவர் அவர் பொண்ணு மேல அளவு கடந்து அன்பை வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஜெயில அப்பப்போ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குங்க. அந்த ப்ரோக்ராம்ல டான்ஸ் ஆடுறதுக்காக ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்க. இந்த வாரம் வரப்போற குழந்தைங்களோட லிஸ்ட்ல லீயோடைய பொண்ணும் இருக்கா அப்படின்ற தகவல் தெரிய வருதுங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒரு பிளான போடுறாங்க. இந்த செல்லுல இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த செல்லுல இருக்கிற ஒரு நபர் போறாருங்க. ட்ராலியில 2 பாக்ஸை வச்சு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. விட்டா ஒண்ணு கடிச்சிருவாரு போல, அந்த அளவுக்கு பயத்தோட அந்த ட்ராலியை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 பெட்டியில ஒரு பெட்டிக்குள்ள லீயோட பொண்ணான யஷுங்காவை மறைச்சு வச்சு செல்லுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல வர போலீஸ்காரங்களுக்கு இவர் மேல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இவரு பயத்திலேயே அங்க இருக்கக்கூடிய பொட்டியை தள்ளி விட்டு கொலாப்ஸ் பண்ணிடுறாரு. போலீஸ்காரங்க உதவி செய்யறதுக்காக வராங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு யஷுங்கா கையை உள்ள வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொட்டியை தூக்கிட்டு செல்லுக்குள்ள போறாருங்க. ஒரு செல்லுக்குன்னு இத்தனை பண்ணு கொடுப்பாங்க போல, அந்த பண்ணு பாக்ஸ்ல தான் இந்த குழந்தைய வச்சு கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த குழந்தை எழுந்திருச்சு எல்லாரையுமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குது. பார்த்தா ஒரு ஓரமா லீ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுறாருங்க. ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. பயங்கரமா 2 பேரும் அழுகுறாங்க. அந்த பொண்ணு என்னப்பா என்ன விட்டுட்டு போயிட்டா, எங்கப்பா போன அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போடுது. உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, நீ இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அடிச்சுக்கிட்டே அழுவுதுங்க. இவரும் அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த செல்லுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இதுல உடன்பாடே கிடையாதுங்க. என்னடா நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைய உள்ள கூட்டு வந்திருக்கீங்க, இங்க இருக்கக்கூடிய ஜெயிலருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னு வையேன், இருக்கிற தண்டனையில இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான தண்டனையை கொடுத்துருவாங்க, நான் ஆபீசரை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டோர் கிட்ட இருந்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காருங்க. அங்க நின்னுட்டு இருந்த ஆபீசரும் இந்த செல்லை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. ப்ளீஸ்டா சொல்லாதடா பாவண்டா அப்படின்னு அந்த செல்ல இருக்கக்கூடிய எல்லோருமே கெஞ்சுறாங்க. ஆனா அந்த ஒரு நபர் மட்டும் நான் ஆபீசர் கிட்ட சொல்லியே தீருவேன் அப்படிங்கும்போது கரெக்டா அந்த ஆபீசர் வந்துடுறாரு. என்னடா பிரச்சனை, எதுக்குடா கத்தி கூப்பிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது பட்டுன்னு இந்த குழந்தை போய் அந்த நபரோட கையை பிடிச்சிருது. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல அந்த குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு இவரு இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா பன்னு வேணும் அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ் ஆபீசர் அவரோட தொப்பிக்குள்ள இருக்கக்கூடிய பன்னு எடுத்து இந்த வச்சுக்க அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாருங்க. உன் பேர் என்னமா அப்படின்னு இந்த பாஸ் கேட்கிறாரு. யஷுங்கா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பொண்ணு எங்க பிறந்தா, எந்த டேட்ல எந்த டைம்ல பிறந்தா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இவரு ரொம்ப வெகுலியா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. நீ எதுக்குப்பா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ கெட்டவரா அப்படின்னு கேட்க அந்த செல்லுல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இது ஒண்ணு கெட்ட இடமெல்லாம் இல்லமா, இது ஒரு ஸ்கூலு, நீ எப்படி ஸ்கூலுக்கு போவியோ அது மாதிரி தான் நாங்களும் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், நாங்கெல்லாம் நல்லவங்க தான் கெட்டவங்க கிடையாது அப்படிங்கும்போது பட்டுன்னு இந்த லீ சொல்றாருங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்பா நல்லவர் ஆனா இவங்க எல்லாம் கெட்டவங்க, தப்பு பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. என்னடா இவனுக்கு இவ்வளவு உதவி செஞ்சா இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம மானத்தை வாங்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு சொல்றாரு, டைம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த பொண்ணும் லீயும் பயங்கரமா அழுகுறாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் யாருக்கும் தெரியாம தான் கூட்டு வந்திருக்கோம், அந்த குழந்தைங்க போகும்போது குழந்தைங்களோட குழந்தையா மிக்ஸ் பண்ணி அமுச்சு விட்டோம்னா யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி 2 பேர்த்த சமாதானப்படுத்தி குறிப்பா இந்த லீக்கு விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லீ வந்து தன்னோட பொண்ணு கிட்ட நான் மறுபடியும் பார்க்க வரேன் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பாக்ஸ்குள்ள உட்கார வச்சு அமுச்சு வைக்கிறாங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். இவங்களோட இந்த ஆர்குமெண்ட்ல நிறைய டைம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணை கொண்டு போய் அந்த ஸ்டேஜ் கிட்ட விட்டுலான்னு பார்த்தா அந்த பஸ்ல கடைசி குழந்தையும் ஏறிடுச்சு, அந்த பஸ்ஸும் கிளம்பிருச்சு. இந்த குழந்தைய திரும்பவும் செல்லுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ சந்தோஷமாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லுல இருக்கிற ஒருத்தர் நம்ம லீ அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆனா அவரு ஜாலியா அவரோட குழந்தைக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு ஹாப்பியா தான் இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஜெயில வழக்கமான வேலைகள்ல இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது, இன்னும் 2 நாள்ல இந்த ஜெயில வந்துட்டு ரிலீஜியஸ் ஈவென்ட் ஒன்று நடக்க போகுது. அதுக்காக மறுபடியும் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க வருவாங்க, இங்க டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்கும். அப்ப அவங்க கூட சேர்ந்து நம்ம யஷுங்காவை அமுச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான போடுறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி இவங்க எல்லாருமே செல்லுக்குள்ள ஒன்னா தான் தூங்குறாங்க. அப்போ அப்பாவும் மகளும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த செல்லுல இருக்கக்கூடிய மற்ற கைதிங்கெல்லாம் இதை கேட்டுட்டே தூங்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு குழந்தையோட சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு டவுட் வந்துருதுங்க. உடனடியா இந்த குழந்தைய ஒளிச்சு வச்சிடறாங்க. எனக்கு கேர்ள் வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி உள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேர்ள் வாய்ஸா, நாங்க தான் மிமிக்ரி பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸும் அங்க இருக்கிற கைதியும் சும்மா மிமிக்ரி எல்லாம் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அந்த டோர்
டோருக்கு கீழே உட்காந்துட்டு இந்த பொண்ணு அப்படியே வாயை பொத்திட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அங்கிருந்து போயிடுறாருங்க. இந்த செல்லே பாத்தீங்கன்னா வெறும் ஆம்பளைங்க இருக்கக்கூடிய செல்லு மாதிரி தானே இருக்கும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயினோட போட்டோவை கவர்ச்சியா ஒட்ட வச்சிருப்பாரு. அந்த போட்டோக்கு இந்த குழந்தை ட்ரெஸ் வரைஞ்சு விட்டுருவா. யாரா இந்த மாதிரி பண்ணது என்னோட ஹீரோயினை அப்படின்ற மாதிரி அந்த கைதி டென்ஷன் ஆயிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஜாலியா ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு அந்த செல்லுக்குள்ள ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கும். ஸோ இவங்க நினைச்ச மாதிரியே 2 நாளைக்கு அப்புறம் ரிலீஜியஸ் ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. ஸ்டேஜ்ல எல்லா குழந்தைங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேஜோட பின்பக்க வழியா யசுங்காவை அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போனா இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. ஏன்னா இந்த வாட்டி வந்தது வேற ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க. அது ஒரு ரிலீஜியஸ் ஈவெண்ட் அப்படின்றதுனால எல்லாரும் மொட்டை அடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள இந்த பொண்ணை அமுச்சு வச்சாலும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த பொண்ணை செல்லுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. போன வாரம் யசுங்கா வந்த அந்த ஈவெண்ட்ல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஜெயிலர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப அந்த போட்டோ கண்டினியூஸா எடுக்கப்பட்ட போட்டோவா இருக்கும். அதுல ஒரு போட்டோல யசுங்கா இருப்பா, அடுத்த போட்டோலயே யசுங்கா காணாம போயிருப்பா. சம்திங் ராங் அப்படின்னு இந்த ஜெயிலருக்கு தோணுது. இப்போ இந்த செல்லுக்குள்ள ஒரு சண்டையா இருக்குதுங்க. நான் அப்பவே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல போனேன், ஆனா என்னையும் தடுத்து இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே கரெக்டா அங்க வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் உள்ள ஒரு பெண் குழந்தையோட சத்தம் கேக்குது அப்படின்றாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. பேசிட்டே அந்த போலீஸ் ஆபீசர் சாப்பாடு வைக்கிறதுக்குன்னு ஒரு டோர் கீழே இருக்குங்க, அதை பட்டுன்னு ஓபன் பண்றாரு. அதுல அந்த குழந்தை தெரியுதான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா குழந்தை தெரியாது. ஏன்னா இவங்க பட்டுன்னு அந்த குழந்தைய மேல தூக்கிடுவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஜெயிலர் வந்துருவாருங்க. அந்த செல்லுக்குள்ள குழந்தை இருக்கிறத பாத்துறாருங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இந்த செல்லுல இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம லீ இருக்கிறார் இல்லையா, ஜெயிலர் கிட்ட போயிட்டு என்னோட யசுங்கா எங்க, என்னோட யசுங்காவை எங்க அனுப்பிச்சு வச்சீங்க, மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்கு, அவளுக்கு ஃபீவர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெயிலருக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. ஏன்டா உன் பொண்ணோட வயசு தானே இருக்கும் அந்த குழந்தைக்கும், அந்த குழந்தைய ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டு இப்போ உன் குழந்தைக்கு ஃபீவர் வந்துடும் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு போட்டு அடிச்சிடறாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தனி செல்லுக்குள்ள கட்டி போட்டு உள்ள தள்ளி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆர்ஃபனேஜுக்குள்ள இருந்துட்டு நம்ம யசுங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் ஜெயிலுக்கு வெளியில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஜெயிலுக்குள்ள ஒரு குற்றவாளி சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. யாரோ ஒருத்தவங்களுடைய குழந்தை ஜெயிலுக்குள்ள வர வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கிறீங்க, ஆனா என்னுடைய அப்பாவை என்னை பார்க்க விடாம பண்ணிட்டீங்க, என்னை பார்க்க வந்துகிட்டு இருந்தவரை தடுத்து நிப்பாட்டிட்டீங்க, அதனால உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த மண்ணெண்ணெயை அங்கேயும் இங்கேயும் ஊத்தி தீய பத்த வச்சு விட்டுறாருங்க. ஜெயில தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப அங்க இருக்கக்கூடிய கைதிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம லீயும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. இப்போ இந்த சீஃப் போயிட்டு அந்த சைகோ கிட்ட பேசுறாருங்க. சரிரா, நீ சொன்ன மாதிரி உன்னுடைய அப்பாவை உன்னை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன், தயவு செஞ்சு அந்த கேனை கீழே போட்டுட்டு வெளியில வந்துரு, இங்க ஃபயர் ஆயிடுச்சுன்னா நிறைய உயிர் போயிடும் அப்படிங்கும் போது, அப்படியா அப்போ என்னோட அப்பாவை நீங்க இனிமேல் பார்க்க விடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மண்ணெண்ணையை தூக்கி போட்டு எரிக்கிறான். ஏன்னு கேட்டா அவனுக்கு அப்பாவே கிடையாதான், சும்மா இவங்களை ஏமாத்தினானா, அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது மற்றவங்களை காப்பாற்றணும், அந்த கேனை புடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஃப் உள்ள போய் அந்த பைத்தியக்காரன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய கைதிகளை எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லீ பாத்தீங்கன்னா அங்க நடக்கிறத பார்த்துட்டு உள்ள ஒருத்தங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு போலீஸ்காரங்க கிட்ட சொன்னா யாருமே போவே இல்லை. உடனடியா இந்த லீ பாத்தீங்கன்னா அந்த எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ரூம்குள்ள போய் எப்படியோ இந்த போலீஸ் ஆபீசரை காப்பாத்திடுறாருங்க. அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல இந்த ஜெயிலர் கண்முழிக்கிறாரு. அப்பதான் டாக்டர் சொல்றாரு, பரவாயில்ல சீக்கிரமாவே கண்முழிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கும் போது, ஆக்சுவலா இந்நேரம் உங்களுக்கு வீட்டுல இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கும், கரெக்டான நேரத்துல இந்த லீவ் உள்ள வந்து உங்களை காப்பாத்தினதுனால தான் இப்போ நீங்க உயிரோட இருக்கிறீங்க, உங்களை காப்பாத்தணும் அப்படின்றத ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தாப்ல. இவரா ஒரு சின்ன பொண்ணை கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணிருக்க முடியும், எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லப்பா அப்படின்னு டாக்டர் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டு அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. இப்ப யசுங்கா பாத்தீங்கன்னா கிளாஸ்ல யாரு கூடயுமே பேச மாட்டா இல்லையா, சோ இவளுக்கு ஒருத்தங்களோட உதவி தேவைப்படுது. அதனால கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக போறா. கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவங்களோட டீச்சர் கிட்ட என்னோட அப்பாவை பார்க்கணும், என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போறீங்களா அப்படின்னு உதவி கேட்டு ஜெயிலுக்கும் வராங்க. ஒரு கைதிக்கு விசிட்டிங் ஹவர்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதையே பயன்படுத்தி இந்த டீச்சரோட ஹெல்ப் மூலமா தன்னோட அப்பாவை மீட் பண்றதுக்காக வரா. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. யசுங்கா சொல்றா இவங்க தான் என்னோட டீச்சர் அப்படின்ட்டு. டீச்சர் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்ல டீச்சருக்கு வைக்க வந்துருது. இல்ல என் பொண்ணு அழகா இருக்கா, என் பொண்ணுக்கு பாடம் சொல்லி தர டீச்சரும் அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருக்காருங்க, ரொம்ப வெகுலியா. அதுக்கப்புறம் பொண்ணு படிக்கக்கூடிய பாடத்தை பத்தி எல்லாம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல உடனடியா ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. கத்துறாங்க, கதறாங்க, அழுவுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா வெளியில கேட்காது பேசுறது. இவர் ஓடி ஓடி வந்து ஆன் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த ஜெயிலர் இது வரைக்கும் நம்ம லீய கோவ பார்வையில தானே பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் லீய ஒரு மாதிரி பரிதாப பார்வையில பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. உண்மையிலேயே அந்த தப்பு பண்ணிருப்பானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. நாளுக்கு நாள் தன்னோட அப்பா கூட இல்லாதனால இவ ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்றா, இவளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் செய்யப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு லீயோடைய குழந்தைய பாக்குறாருங்க. லீயோட குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதாவது
நம்ம யஷுங்கா படிக்கக்கூடிய படிப்பு செலவெல்லாம் இவர் ஏத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த செல்லுக்குள்ள இந்த கைதிங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த செல்லுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வருதுங்க. அந்த பாக்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. அப்ப இந்த பாஸ் சொல்றாரு, எந்த பாக்ஸ் வந்தாலும் உன் குழந்தை வரும் அப்படின்னு நினைக்காத, பன்னு கேக்குன்னு ஏதாவது கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள யஷுங்கா தாங்க இருப்பா. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த சீஃப், அதாவது ஜெயிலர் இருக்கிறார் இல்லையா, அவரு தான் நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உதவியை பண்ணியிருக்கிறாருங்க. தான் பொண்ணை ஜெயிலுக்குள்ள வர வச்சு தன்னை பார்க்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜெயிலருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்கட் எல்லாம் எடுத்துட்டு போய் அவரோட ரூம்குள்ள வச்சு அங்க இருக்கக்கூடிய போட்டோ பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டா இந்த ஜெயிலர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இவர் அப்படியே தட்டு தடுமாறி இந்த மாதிரி என் பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெயிலுக்குள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜாலியா அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அங்க ரோந்து பணியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் தெரியும் அந்த செல்லுக்குள்ள ஒரு பெண் குழந்தை இருக்கு, லீயோட குழந்தை இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த ஜெயிலரே சொல்லிட்டார் இல்லையா, அதனால போலீஸ்காரங்களும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. அதே சமயம் இந்த ஜெயிலர் பாத்தீங்கன்னா லீய வந்துட்டு ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. பட் வழக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரான எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறதுனால லீய ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம யஷுங்கா ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல ஒரு பையன் ஒரு மொபைல் போனை வச்சு விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக வரா. செல்லுக்குள்ள எல்லாருமே அந்த குழந்தை கூட விளையாடிட்டு ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்பவே சேடா இருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மனைவி பிரெக்னெண்டா இருக்கும்போது இவர் ஜெயிலுக்கு வந்துட்டாருங்க. அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறந்ததா, என்ன நடந்தது எதுவுமே இவருக்கு தெரியாது. அதனால அவரோட ஃபேமிலியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்ப யஷுங்கா பாத்தீங்கன்னா இதை வச்சு உங்க ஃபேமிலி கிட்ட பேச முடியுமா அப்படின்னு அந்த மொபைலை காட்டுறா. அந்த மொபைலை பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷங்க. உடனடியாக அந்த மொபைலை வாங்கி பார்க்குறாங்க. ஒருவேளை இது பொம்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. பட் உண்மையிலேயே அது மொபைல் அப்படின்றது தெரிய வருது. இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது கிளாஸ்ல ஒரு பையன் வச்சிருந்தான், நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது உடனே அவரோட மனைவிக்கு ஃபோன் பண்றாரு. சுத்தமா நெட்வொர்க் கிடைக்கவே மாட்டேது. அந்த செல்லு முழுக்க அலையறாங்க, எங்காவது டவர் கிடைக்குமான்ட்டு. பார்த்தா பாத்ரூம்குள்ள டவர் கிடைக்குதுங்க. ஃபைனலி அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி ஒரு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருடைய மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குது, பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு. குழந்தை உங்களை மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த செல்லில் இருக்கக்கூடிய எல்லோருமே கலாய்ச்சி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா அது அந்த குழந்தைக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு. சரி அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க நல்லா யோசிச்சு பாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த குழந்தைய தான் நம்ம ஒரு ஸ்கூல் கேலா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். இந்த செல்லில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ், ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ இந்த செல்லில் இருக்கக்கூடிய எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அன்னைக்கு நீ அந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணலானா அப்ப அந்த குழந்தைக்கு அன்னைக்கு என்னதான் நடந்தது, அந்த இடத்துல யாருமே இல்ல, நீ மட்டும் தான் இருக்க. லீ வந்து ரொம்ப வெகுலியான ஆளு அப்படின்றதுனால அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி நீ அந்த குழந்தை இறந்து கிடந்ததை பார்த்துட்டு தான் அந்த குழந்தை கிட்ட போயிருக்க, நீ அங்க என்னென்னலாம் பார்த்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம லீ சொல்றாரு, ஒரு கல் ஒன்று கடந்தது, அந்த கல்லுல ரத்தம் இருந்தது, அப்புறம் அந்த குழந்தை தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்தது, கீழெல்லாம் பனியா இருந்தது அப்படின்னு சொல்ல அப்பதான் எங்களுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. இந்த பொண்ணு செயிலர் மூன் பேக் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லீ கிட்ட காட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிருக்குது. போற வழியில இந்த பனி சறுக்கி விட்டு அப்படியே கீழே விழுந்திருக்கு. மேல தொங்கிட்டு இருந்த ஒரு கல்லு, அதாவது நிழலுக்காக தார்பாயை தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, சோ அந்த தார்பாய் தொங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கல்லை கட்டி விட்டு இருந்திருக்காங்க. அந்த கல்லு அப்படியே அந்த குழந்தையோட மண்டையில விழுந்து தலையில அடிபட்டு இறந்து போயிருந்திருக்குது. சோ இதுதான் நடந்த விஷயம் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா நீ எதுக்காக அந்த குழந்தையோட பேண்ட்டை கழட்டின, அந்த குழந்தையோட வாயோட வாய் வச்சு எதுக்கு ஊதுன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் இந்த லீ ஒரு விஷயத்த சொல்றாரு. பார்க்கிங் லாட்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அப்போ இவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருக்காங்களாம். ஒருத்தங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் சிபிஆர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட பேண்ட்டை கழட்டி விட்டதுக்கான காரணம் பிளட் சர்க்குலேஷன் உடம்பு ஃபுல்லா போகணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இவர் வாயோட வாய் வச்சு ஊதிட்டு இருக்கிறத தான் அந்த ஆன்டி தூரத்துல இருந்து பார்த்துட்டு இந்த பொண்ணை ரேப் பண்ணி அவன் மர்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போன பொண்ணு கமிஷனரோட பொண்ணு அப்படின்றதுனால இந்த வழக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு வழக்கா மாறி இருக்கு. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. நம்ம ஹீரோயின் கோர்ட்ல வாதாடிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த ப்ராசிக்யூட்டர் பாத்தீங்கன்னா ஜெயில லீ கூட இருந்த கைதிகளை எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா லீ கூட இருந்த கைதிகளுக்கும் நம்ம லீயோட வழக்குக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே நிராகரிச்சிருது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம். இப்ப மறுபடியும் இந்த கதைக்குள்ள போறோம். இப்ப ஜெயிலுக்குள்ள எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருடா, இதுதான் நடந்த விஷயம், நீ வந்து அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு தான் நினைச்சிருக்கிற, ஆனா அது பாக்குறவங்களுடைய கண் பார்வையில தப்பா போய் சேர்ந்திருக்கு. இதை நீ கோர்ட்ல வந்து சொன்னா மட்டும்தான் உனக்கான நியாயம் கிடைக்கும். நீ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அதை நம்ப மாட்டாங்க. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்றதை நீ டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறாங்க. இதுதான் நடந்தது, இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, உன்னோட வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது நீ இது எல்லாத்தையுமே அங்க சொல்லிரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கக்கூடிய கைதிங்கெல்லாம் சொல்றாங்க. இவரும் அதை ஃபுல்லா படிச்சு மனப்பாடம் பண்றாருங்க. இதுதான் நடந்த விஷயம், ஆனா அந்த நடந்த விஷயத்தை கூட இவருக்கு சொல்ல தெரிய மாட்டேது, அதனால மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்குது. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும்போது
இவருடைய வழக்கு கோர்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் இவரை மீட் பண்றதுக்காக வராருங்க. இறந்து போன பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு போலீஸ் கமிஷனருடைய பொண்ணு. ஆல்ரெடி அவர் கோவமான ஒரு ஆளு. இந்த விஷயத்துல அவர் பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காரு. அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இவர் தான் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பேசுவாரு. இவர் இந்த மாதிரி பேசுறத பார்த்துட்டு அந்த லாயர் கடுப்பு தான் ஆகுறாரு. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, உடனே இந்த ஜெயிலர் பாத்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவன் நல்லவன்னு ப்ரூவ் பண்றதுக்காக. ஆனா அந்த லாயர் இதெல்லாம் எடுத்துட்டு போனா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாருங்க. இப்ப ஜெயிலர் நம்ம லீயை கோர்ட்டு கூட்டு போயிட்டு இருக்காருங்க. கோர்ட்டு கூட்டு போற வழியிலேயே நம்ம லீயோட விலங்க அவுத்து விட்டு, இங்க பாரு, நீ கோர்ட்ல சொல்ல போற விஷயத்தை வச்சுதான் நீ உன்னோட பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியுமா இல்ல ஜெயில இருக்க முடியுமா அப்படின்றத முடிவு செய்யும். அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா ஜட்ஜு கிட்ட சொல்லிரு, ஓகேவா அப்படின்னு சொல்ல நம்ம லீயும் சரின்னு கேக்குறாருங்க. கோர்ட்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்ச உடனே அங்க ரெண்டு தரப்புலயுமே ஆர்குமெண்ட்ஸ் நடக்குதுங்க. அந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே தன்னுடைய பொண்ணு இங்க வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜட்ஜு கிட்ட இவருதான் அதை பண்ணினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. எல்லோருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. உடனடியா அந்த சீஃப் எழுந்திருச்சு, நீ பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. ஜெயிலரும் சொல்றாரு, அவனுக்கு ஏதோ மனநல ப்ராப்ளமுங்க, நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தான், இப்பதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, திரும்ப திரும்ப நம்ம லீ பாத்தீங்கன்னா அவர் தான் இதை பண்ணாரு அப்படின்னு குற்றத்தை ஏத்துக்கிறாருங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கமிஷனர் வந்து நம்ம லீய பர்சனலா மீட் பண்ணி இருந்திருக்காரு. அடிச்சு மிரட்டி இருந்திருக்காரு. ஏன்டா என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணிட்டு நீ பாட்டுக்கு அதையும் மீதியும் சொல்லி வெளியில வரலான்னு பார்த்துட்டு இருக்கிறியா? ஒழுங்கா கோர்ட்ல வந்து நீ தான் இதை பண்ணன அப்படின்றத ஒத்துக்கிட்டு பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கோ. அப்படி நீ ஏதாவது பண்ணி தப்பிக்கலான்னு நினைச்சேன்னு வையன், என் பொண்ணுக்கு நீ என்ன பண்ணியோ அதை அப்படியே நான் உன் பொண்ணுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அதை மனசுல வச்சுட்டு தான் பொண்ணு வெளியில சுதந்திரமா நல்லா இருக்கணும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு இவரு அந்த குற்றத்தை ஏத்துக்கிறாருங்க. செய்யாத குற்றத்தை. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த வழக்கை ரீஓபன் பண்ணி வாதாடிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, லீயை இந்த மாதிரி மிரட்டி ஒத்துக்க சொன்னாங்க போலீஸ்காரங்க. போலீஸ்காரங்களுக்கு பயந்துட்டும் தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவரு குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. மத்தபடி அவரு தப்பு பண்ண கிடையாது. அந்த பொம்மையை வச்சு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு செஞ்சு காட்டினது எல்லாமே போலீஸ்காரங்களுடைய பிரஷர்னால தான். கீழே விழுந்து அடிப்பட்ட குழந்தைக்கு இவர் முதலுதவி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுதான் ராங்கா கன்வே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் கோர்ட்ல வாதாடிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த கதை பாஸ்டுக்கு போகுது. யஷுங்கா லீய பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. இந்த ஜெயிலர் ரொம்ப நல்லவரு, அவர் தான் என்ன பாத்துக்கிட்டு இருக்காரு, பியானோ வாங்கி தரேன்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி யஷுங்கா ரொம்ப சந்தோஷமா நம்ம லீ கிட்ட சொல்றாங்க. கூடி சீக்கிரம் நான் வெளியில வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஜெயில இருக்கக்கூடிய குழந்தை பிறந்த கைதிக்கு லெட்டர் வருதுங்க. அந்த லெட்டர்ல அவரோட குழந்தை போட்டோவும் இருக்குது. அதை பார்த்து அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. செல்லில் இருக்கக்கூடிய மற்ற கைதிங்கெல்லாம் சொல்றாங்க, இவன் பாட்டுக்கு கோர்ட்ல போலீஸ்க்கு பயந்துட்டு இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டான், அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியாது, இவன் ரொம்ப நல்லவன், வெகுளியானவன், இவனை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு அந்த செல்லோட செவுத்துல வரைஞ்ச டிராயிங் மூலமா ஒரு ஐடியா கிடைக்குதுங்க. அது என்ன ஐடியா அப்படின்னா, இவங்க அந்த ஃபுட்பால் ஃபேக்டரியில வேலை பார்க்கறதுக்காக போவாங்க இல்லையா, அங்க வரக்கூடிய பிளாஸ்டிக் ரோப்பு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இரும்புகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டு வந்து யாருக்குமே தெரியாம வெல்டிங் எல்லாம் பண்றாங்க. வேலை பார்க்கறதுக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்துல பறக்கும் இல்லையா இந்த பலூனு, பெரிய பலூனு, அந்த மாதிரியான ஒரு பெரிய பலூனை ரெடி பண்றாங்க. இந்த வாரம் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஜெயில ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம லீ மற்றும் லீயோடைய பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்து இந்த பலூன்ல உட்கார வச்சு பறக்க விட்டுறலாம். இந்த பலூன் ஜெயிலோடைய காம்பவுண்டை தாண்டி வெளியில போயிடும். ஸோ ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிருவாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இதை பிளான் பண்றாங்க. நினைச்ச மாதிரியே அந்த பலூன்ல பறக்க வைக்கிறதுக்காக கூட்டு வராங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் அந்த பலூன்ல ஏறிக்கிறாங்க. பாஸ் வந்து சொல்றாரு, அவங்க எல்லாம் இறக்கி விடுறா, நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபைனலி எல்லாருமே இறக்கி விட்டு நம்ம லீயும் லீயோடைய குழந்தை யஷுங்காவையும் உட்கார வச்சு பறக்க விட்டுறாங்க. அந்த பலூன் பறக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு கேமு, இந்த பலூன் உள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்களுக்கு டவுட் வருது, இந்த பலூன் என்னமோ இந்த இடத்த தாண்டி கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. உடனடியாக அந்த பலூனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த செல்லில் இருக்கக்கூடிய கைதிங்கெல்லாம் போலீஸ்காரங்க கூட சண்டை போட்டு தடுக்க விடாம பண்றாங்க. இந்த பலூன்ல இருக்கக்கூடிய யஷுங்காவும் நம்ம லீயும் சன்செட் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா, நம்ம இங்கிருந்து போயிடுவோம், சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட கனவுகளை காண்டுகிட்டு இருக்கிறாங்க. அங்கதாங்க மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பலூன்ல கட்டப்பட்டிருந்த கயிறு ஜெயிலோடைய காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கம்பியில பட்டு அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பலூன்ல இருந்து நம்ம லீயும் லீயோடைய குழந்தையும் ஜெயிலுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யஷுங்காக்கு பர்த்டே வருதுங்க. ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷனை அந்த செல்லுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ அந்த செல்லில் இருக்கக்கூடிய கைதிங்க ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம லீ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்டா கொடுக்குறாரு. என்னன்னு பாரு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, உடனே நம்ம யஷுங்கா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா செயிலர் மூன் பேக் வந்து கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாருங்க. அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.
அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா அப்படின்னு சொல்ல, சொல்லு அப்படின்னு லீ சொல்றாருங்க. நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சது எனக்கு ஒரு வரம்பா அப்படின்னு கும்பிடுறாங்க. ஹே நீ ஏதாவது சொல்லுப்பா, நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு ஜெயில இருக்கக்கூடிய கைதிகள்லாம் லீயை பார்த்து சொல்ல, உடனே லீ பாத்தீங்கன்னா நீ எனக்கு மகளா கிடைச்சது எனக்கு வரமா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோருமே சேர்ந்து நம்ம லீயோட முதுகுல ஏதோ எழுதி குட் பை சொல்றாங்க. அப்பதான் தெரிய வருது லீ எங்கேயோ போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப லீயும் லீயோட குழந்தையும் அப்படியே வறண்டால நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ லீ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி, இனிமேல் நீ அப்பா இல்லாம வாழ கத்துக்கணும், தைரியமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியா இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. எங்கப்பா போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதை விட பெட்டரான ஒரு பிளேஸ்க்கு என்னை கூட்டிட்டு போறாங்க, அதனால நான் அங்க போறேன், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாருங்க. ஆக்சுவலா இனிமேல் நம்ம லீ திரும்ப வரமாட்டாருங்க. ஏன்னா லீக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்குல போடுறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் தன்னோட நண்பனுக்கு குட் பை சொல்லணும் அப்படின்னு இவரோட ஷர்ட்ல ஃபுல்லா அவங்களோட நினைவுகளை எழுதி குட் பை சொல்லி இருந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவர் சாக போறாரு அப்படின்னு இவருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. லீயோடைய பொண்ணு யஷுங்கா நானும் உங்க கூட வரம்பா அப்படிங்கும்போது, நீ என் கூட வரக்கூடாது, தைரியமா இரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாருங்க. இங்கிருந்து நீங்க ஒரு நல்ல பெட்டர் பிளேஸுக்கு தானே போறீங்க, என்னையும் அந்த பெட்டர் பிளேஸுக்கு கூட்டு போங்க, நாம அங்க சந்தோஷமா இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாங்க. கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகுறாருங்க. அதுக்கப்புறம் இவரை உள்ள கூட்டிட்டு போறாங்க. டெய்லி வேலைக்கு போகும்போது அவரோட பொண்ணு முன்னாடி ஃபன்னியா டான்ஸ் ஆடுவார் இல்லையா, அந்த மாதிரிலாம் இவர் டான்ஸ் ஆடி காமிச்சுக்கிட்டு இருக்காருங்க. பொண்ணும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவரை அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் கூட்டிட்டு போயிடுறாங்க. இவ அந்த கூண்டுகிட்டே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. 1 2 3 சொன்ன உடனே அவங்க அப்பா திரும்ப வருவார் இல்லையா, அதே மாதிரி இவ 1 2 3 சொல்றா. அவங்க அப்பா வரவே இல்லைங்க. அப்பதான் அவ பஸ்டாய் அழுவ ஆரம்பிக்கிறா. அப்பா அப்பா அப்பான்னு பயங்கரமா கத்துறா. அந்த செவுத்துக்கு பின்னாடி அந்த மனுஷன் முழுசா ஒட்டஞ்சு போய் கீழே உட்காந்து கதறி அழுகுறாருங்க. தான் பொண்ணோட வாய்ஸை கேட்டு மறுபடி கதறி ஓடி வந்துடுறாருங்க. வந்து தன்னோட பொண்ணை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. அதை பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கே மனம் முடிஞ்சு போயிருது. அப்போ அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய ஜெயிலர் கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சுறாருங்க. நான் தெரியாதனமா இந்த ஒரு தப்பை பண்ணிட்டேன், தேவையில்லாம கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு வாக்குமூலத்தை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் பொண்ணு போதும், ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அங்க கெஞ்சுறாருங்க. ஆனா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, தீர்ப்பும் வழங்கிட்டாங்க, இவருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவருக்கு மரண தண்டனை கொடுத்து அவர் அதுக்கப்புறம் இறந்தே போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம ஹீரோயின் கண் கலங்கிட்டே இது எல்லாத்தையுமே கோர்ட்ல சொல்லி வாதாடுறாங்க. இதுதான் உண்மையிலேயே நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காட்டி அதை கோர்ட்ல ப்ரூவும் பண்றாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த க்ளோஸ் ஆன கேஸை எடுத்து வாதாடணும் அப்படின்ற அவசியம் நம்ம ஹீரோனுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன குழந்தை யஷுங்கா வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயின் தான். தன்னுடைய அப்பா குற்றவாளி இல்ல, நரபராதி அப்படின்றத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதற்காகவே சட்டம் படிச்சு ஒரு லாயர் ஆகி அப்பாவுடைய கேஸை ரீஓபன் பண்ணி இந்த கேஸை இப்போ கோர்ட்ல எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்கிறாங்க. சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம லீ குற்றவாளி இல்லை அப்படின்னு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தீர்ப்பு வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கேஸ் ஃபைலை ஓபன் பண்றாங்க. அவங்க அப்பாவுடைய போட்டோ அதுல இருக்கும். அதை பார்த்து பயங்கரமா அழுகுறாங்க. அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு பலூனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களே, இதனால அந்த பலூனை பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் அந்த ஜெயில் வாசல்ல நிற்கும் போது ஹீரோனுடைய கண்களுக்கு இவங்க பறந்து போனாங்க இல்லையா, அந்த பலூன் கண்களுக்கு தெரியுது. ஹீரோனுடைய அப்பாவும் குட்டியா இருந்த ஹீரோனும் பாத்தீங்கன்னா அந்த பலூன் அங்க ஸ்ட்ரக் ஆகாம வானத்துல பறந்து போன மாதிரி அவங்க இமேஜின் பண்றாங்க. ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. உண்மையிலேயே மனசெல்லாம் ஒரு மாதிரி கனமா இருக்குல்ல. இந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்துதான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்ததுங்க. இந்த படத்தை பத்தியும் என்னோட எக்ஸ்பிளனேஷனை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.